இந்த டூ வீலரில் இப்போ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கிறவங்க இந்த மேக்ஸி பற்றிய பல வீடியோக்களை வந்து நம்ம இதே சேனலில் போட்டிருக்கோம். எப்படி அது வந்து ஒரு அபாண்டன்டு இல்லைன்னா புறக்கணிக்கப்பட்ட தெருவில் வழி இல்லாமல் நாதி இல்லாமல் இருந்த ஒரு சமூக நாய். அதை விட என்னென்னா அவன் அம்மாவாய் குட்டி போட்டிருக்கிற நேரம் அவளோட நடக்கவே முடியாத அளவுக்கு ரைட்டு 4 limb அந்த டோ நெருக்கிலாம் கொதறி புண்ணாய் போய் கிடந்தது. ரொம்ப மோசமான நிலைமையில் இப்போ ஸ்மார்ட்டாக இருக்கிற அதை அப்போ ரொம்ப பலவீனமாக காலை ஊண்ட முடியாமல் அடித்து தொங்கி புண்ணாகி விட்டா அது அப்படியே கரோஷன்லாம் சொல்லுவோமே அந்த மாதிரி புறையோடி புண்ணாகி ஆளே காலியாக இருக்கலாம். அதோட குட்டியை போட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கு நல்ல நேரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க அமெரிக்கன் கல்லூரியில் ஒர்க் பண்ணக்கூடிய பேராசிரியை மேடம் ஷீபா அவர்களுடைய ஃபேமிலி லவ்விங் கேரிங் அண்ட் கம்பேஷனேட் ஃபேமிலி. ஒரு ஆசிரியர் பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கணுங்கிறதுக்கு அவங்களும் அவங்க குடும்பமெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்களது முயற்சியில் வந்து இது நம்ம காதுக்கு வந்துச்சு. ஏற்கனவே இது போன்ற விஷயங்களில் நாய்களை காப்பாற்றிய மேடம் ஒருத்தவங்க சொல்லி இவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண நம்ம வைரவர் சேனை புகழேஸ்வரனை டெபியூட் பண்ணி விட்டு அவர்கிட்ட கேட்டோம். அவரும் ரொம்ப பிரயாசித்தப்பட்டு எஃபர்ட் போட்டு மெனக்கெட்டு பல வேலைகளை பற்றி இன்றைக்கி அது குட்டிகள் எல்லாம் அடாப்ஷன் போயிடுச்சு. மேக்ஸி வந்து ஏபிசிலாம் செய்யப்பட்டு புண்ணெல்லாம் ஆறி அங்கே பாருங்கள் அந்த வண்டியில் ஏறிட்டு அந்த குடும்பமாக எவ்வளோ செல்லமாக ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஓடுற ஓட்டத்தில் வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை பிற உயிர்களுக்கு அவசரத்துக்கு துயரத்துக்கு துக்கத்துக்கு ஆபத்துக்கு எதையாவது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை தான் எல்லா மதமும் சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்னென்னமோ பலர் வியாக்கியானம் பேசிகிட்ருக்குறோம். மேக்ஸியின் வாழ்க்கையை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அது திரும்ப திரும்ப ஞாபகம் வரும். அதோட இந்த வாழ்க்கைக்கு உரமாக நிற்கிற துணியாக நிற்கிற எல்லோருக்கும் நன்றி. நன்றி உள்ளவர்களாகவே நன்றிகளோடு பயணிப்போம். இறங்கு போதும்.